இன்விசிபிளாக டச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். திடீர்னு பேனை அசையுது, பரவாயில்ல, என்னுடைய அசைவுக்கு இந்த கை ஒத்துழைப்பு தருதே. யார் வந்து பவர்ஃபுல் மீடியமாக இருக்க முடியும்? ராகு கேதுகள் ஜாதகப்படி எப்படி இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு, 8ஆம் தேதி பிறந்தவங்க, 4ஆம் தேதி பிறந்தவங்க, 5 எல்லாம் வந்து 2ஆம் தேதி பிறந்தவங்க, 2னா 2, 11, 1ஆம் தேதி பிறந்தவங்க, 9 எல்லாம் வரும். ஸோ 6ஆம் தேதி பிறக்கிறவன் அந்த சண்டையெல்லாம் அடித்த உடனே இந்த குரூப்லேருந்து ஒரு பொம்பளை ஏந்து வந்து ஆடி மயக்கம் போட்டு விழுந்து, அது ஏன்னு தெரில, அவ்வளோ நேரம் அதுக்கு அகைன்ஸ்டாக பேசிட்டு இருந்துட்டு ஹிப்னாட்டிசம் சொல்லிட்டு ஒரு வழி, அதில் கூட டிரான்ஸில் கொண்டு போயிட்டு ஆவிகளை நம்மளுடைய பாஷை தெரியாத ஒரு ஆவியோடு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வேறு மொழியில் நம்ம உடம்புல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம முன்னோர்கள்கிட்ட வேலை வாங்கணும், சும்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. லேசாக உடம்பு ஆட ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஏதோ ஒன்று உள்ள ஃபீல் ஆகுது, புரியுதுங்களா? பாதி டிரான்ஸில் இருப்பாங்க. அப்போ இந்த ஆவிகள் வந்து தன்னுடைய நினச்ச விஷயங்களை பேச ஆரம்பிக்கும். ரொம்ப டீட்டெயிலானா மயக்கப்பட்டுரும். டக்குன்னு மாமா சுருட்டு பிடிப்பார், அந்த ஸ்மெல்லு அந்த ரூட் ஃபுல்லாக. அவர் கேரளாவில் இருக்கிறார், பேசுகிறோட வந்துட்டா இருப்பார். சில பேருக்கு தான் கண்ணில் தெரியும், ரொம்ப டிஸ்டன்ஸாக ஒரு டிஃப்ரென்ஸ் யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு டக்குன்னு அந்த ஃபீல் வரும். அந்த கண் வந்து சில சமயம் எப்படின்னா, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆவிகளை கண்ணால் பார்க்க முடியும். இப்போ ஆவிகளோட தொடர்பு கொள்ளறதுக்கு எந்தெந்த முறைகள்லாம் இருக்குது? எனக்கு ஒரு முறையை பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேசுறதுக்கான முறை, அவங்க பேசுறதுக்கு ரெடி. ஆவிகளுக்கும் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கும் எப்படி பேசணும்னு தெரியாது, நமக்கும் எப்படி பேசணும்னு தெரியாது. சரியா? அப்போது நாம் வந்து பேசணும்னு ஆர்வம் இருந்தால், இப்போ எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் இறந்த பிறகு அவங்க சித்தின்னு ஒரு சீரியலை ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. நீங்கள் கூட உங்கள் யூடியூப்பில் சொல்கிறீங்க, சேர் போட்டு வைப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வழி தெரியல பேசுகிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க இருக்கிற மாதிரியே பாவிக்கலாம். அவங்க வந்து ஃபீல் ஆவாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த பெட்டு கிட்ட எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க, காலி பண்ணிடுறாங்க. அவங்க விருப்பமான பொருளெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அவங்க பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வேறு இல்லை. அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அப்படியே இருக்கணும். அவங்க இருக்கிற ஃபீலிங்கில் அப்படியே உணர முடியும் நம்மளால். இறந்த ஒரு சில நாட்கள்லேயே உணரலாம். சென்சிட்டிவிட்டி தான் நம்மளுடைய சென்சார் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற டைமில் இவங்கெல்லாம் நம்ம கூட காண்டாக்டில் வருவாங்க. போக மறக்கும் பொழுது சென்சார் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், அவங்க காண்டாக்ட் வராது. உணர்வோடு நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சி உட்காந்தா கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள். இன்னும் டெய்லி உட்காந்துனாங்கிறான் இந்த பையன், பேப்பரும் பேனாகுமா, ஏதோ என் பேரை கூப்பிட்டுனேங்கிறானே, அப்போ நான் போய் காண்டாக்ட் பண்ணணுமா? கையில் பேனா வச்சுருக்கானே, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்விசிபிளாக ஒரு கை வந்து அந்த பேனா வச்சு எழுத ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு அசைவு ஏற்படும். ஏன்னா ஆவிகளுக்கும் தெரியாதுல்ல எப்படி பேசணும்னு. ஆவிகளோட ஆங்கிளில் பாருங்களேன். வீட்டில் இருக்கிற ஒரு ஆத்மா, வயசானவங்க இறந்துட்டாங்க, பேரை வந்து எங்கேயோ ஆவி பயிற்சின்னு சொல்லி கற்றுக்கிட்டு வந்துட்டான். பேனாவும் வச்சு உக்காந்துட்டுருக்கிறான். பார்க்கும் அந்த கிழவி அப்படியே பார்த்துட்டே இருக்கும். என்ன பண்ணுறான் இவன், என் பேரை கூப்பிட்டுனேங்கிறான். சரி கிட்ட போகலாம். அப்புறம் ஏதோ பேனா வச்சுருக்கானே, சரி நம்ம இந்த பேனாவை இன்விசிபிளாக டச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். திடீர்னு பேனா அசையுது, பரவாயில்ல, என்னுடைய அசைவுக்கு இந்த கை ஒத்துழைப்பு தருதே. அடுத்தது என்ன பண்ணோம்? நல்லா எழுத ஆரம்பிச்சிடும், பதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் இந்த காயின் மெத்தடு கூட. காயின் வச்சா மூவ் ஆகுது இல்லை? இப்போது நீங்கள் சொன்னதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங். சரி, காயின் மெத்தட். இதில் என்னன்னா 10 பேர் உட்காந்து பண்ணிங்கன்னா அதில் 3 பேர் தான் தேர்வானுங்க, நல்ல மீடியமாக. மற்றெல்லாம் மீடியமாக வராது. ஏன்னா அவநம்பிக்கையோடலாம் உட்காந்துருப்பாங்க, நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துட்ருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அவளை ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ ஒரு நோயாளி நான் செத்துருவேன் நினச்சிருந்தாரு, டாக்டரால் கூட காப்பாற்ற முடியாது. கரெக்ட் தானே?
நான் எப்படியும் செத்துருவேன்னு ஒரு நோயாளி வந்து தன்னுடைய மனசில் ஆழமாக பதிச்சிட்டான்னா டாக்டரால் கூட காப்பாற்ற முடியும். ஏன்னா அவன் ஃப்ரேம் பண்ணிட்டான். அந்த காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு மரணம் அடையக்கூடிய மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு அவனை வந்து பாம்பால் சாகடிக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஒரு பாம்பை கொண்டு வந்து மேலே போட்டு இந்த பாம்பு கிடச்சா 4 மணி நேரத்தில் செத்துருவான். புரியுதுங்களா? அந்த பாம்பு ஊர்ந்துக்கினே இருக்குது. கண்ணை வேற கட்டிடுறாங்க. பாம்பு ஊர்ந்துனே இருக்குது. ஆனால் விஷம் இல்லாத பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு அது. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பின்னை எடுத்து அவன் தொடையில் நறுக்குன்னு குத்தி எடுத்துடுறாங்க. ஸோ அவன் என்ன ஃபீல் பண்ணிட்டான்னா பாம்பு கிடச்சிச்சு, ஓகே நம்ம போயிடுவோம். 4 மணி நேரம் கழித்து அவன் செத்து போயிட்டான். ஸோ அந்த அப்புறம் அவனுடைய பாடியை இது பண்ணி பார்த்தோம்னா பாம்பு விஷத்துக்கான தன்மையை அந்த உடலே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எண்ணங்களும் நம்மளுடைய பாடியோட ஏதோ ஒரு வேளை கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது அதையும் பிரிக்க முடியாது. அப்போது நம்பிக்கை என்ற விஷயம் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களை தொடர்பு கொள்ள முடியும். அவங்க சொல்கிறத நம்ப முடியும். ஸோ அந்த நம்பிக்கை தான் இங்கே முக்கியமாக தேவைப்படுது. நம்பிக்கை அது சரியான டெஃபினேஷன் இல்லை. ஆனால் நம்ம நம்பினதெல்லாம் நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம். தேவை எவ்வளோ தீவிரமாக நினைக்கிறோம் அது கிடைக்குது. அதில் இன்னொரு பார்த்துக்குவோம், பிரபஞ்ச சக்தி அப்படிலாம் போகும் நமக்கு. சரி, ஆவியை பொறுத்த வரைக்கும் பயிற்சி பெறும்போது ஈஸியாக ஒரு 10 நாளில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். எல்லாராலையும் மீடியமாக எல்லாராலையும் முடியும். ஆர்வம் தான் அதுக்கு தேவை. இப்போ நீங்கள் முறைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. எந்தெந்த முறைகள்லனா நம்ம அவரோட தொடர்பு கொள்ள முடியும்னு அதில் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்து ஈஸி. அதாவது பேப்பரில் பென் வச்சுட்டு பேனா வச்சு காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தானாக இப்போ நான் அந்த ஒரு வீடியோ காமிச்சல அந்த பாப்பா ஆச்சரியமாக இருந்தது எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளாக ஃபீல் பண்ணும்போது தான் அந்த ஆவி நம்மளை மீறி ஒரு சக்தி இது எழுதுது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும். இப்போ கையில் பேப்பர் வச்சுட்டு என்ன பண்ணணும்? சும்மா ஒரு பேனாவை கையில் வச்சுட்டு கூப்பிட்டாலே ஒரு அரை மணி நேரம் அசையாது. அதுக்கப்புறம் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். அது நாம் இல்லைன்றது தெரியணும். இப்படி போகலாம்ல, அப்படி போகாது, எழுத ஆரம்பிக்கும், எழுத்துக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆச்சரியப்படுவோம். இது வந்து கண்டிப்பாக வேறு ஒரு ஃபோர்ஸ் தான் எழுதுதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை நம்ம விளக்கி சொன்னால் எதிராளி நம்பவே மாட்டான். ஸோ அவங்களையும் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் அவன் நம்பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சொல்லிட்டீங்க. வேற அந்த ஊஜா போர்டுன்னு சொல்கிறாங்களே, அதான் அந்த ஏபிசிடி எழுதிட்டு காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ சின்ன பசங்களாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதில் 10 பேர் உட்காந்ததில் 2 பேர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாரும் அது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். அது எப்படி பண்ணணும்? ஈஸி தான். ஏபிசிடி லெட்டரை எழுதி வச்சுக்கணும். காயின் நவுற மாதிரி வச்சுட்டு விளக்கேற்றி கையில் அப்படியே வச்சுட்டுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் விறுவிறுன்னு வரும் ஒரு மாதிரி ஃபீலிங். கண்ணை முன்னே அப்படியே இழுத்துட்டு போகும். சில பேருக்கு கண்ணு திறந்து வச்சா அவன் எழுத்தை காட்டுது, இவங்களாம் நவுத்துறாங்க சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல் மீடியம் வந்து கண்ணை மூடி இருந்தாலே நவரும். வணக்கம்னா VANAKAMன்னு போகும். அவன் கண்ணு திறந்து இருக்க மாட்டான், அந்த எழுத்தை நோக்கி போவோம். அது ஒருத்தர் இருக்கணுமா அதை படிக்கிறதுக்கு நோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. என்னென்ன எழுத்துன்னு நோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். அதில் ரொம்ப ஒரு 10 பேர் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அதில் 1-2 பேர் கரெக்டாக வரும்பொழுது அவங்க அதை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதில் அவங்க பவர்ஃபுல் மீடியமாக ஆயிடுறாங்க. மீடியம்லேயே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். சில டேட்டு சில ஜாதக அமைப்பெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது பவர்ஃபுல் மீடியம். சில விளையாட்ட ஆரம்பித்து இதெல்லாம் சும்மாப்பா ஃபெயிலியர்ப்பா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு போகிறவங்க. இந்த பவர்ஃபுல் மீடியமாக இருக்கிறத பற்றி நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். யார் வந்து பவர்ஃபுல் மீடியமாக இருக்க முடியுங்க? பெரும்பாலும் ராகு கேதுகள் ஜாதகப்படி எப்படி இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து லக்னத்தில் ராகு இருந்தாலும் பவர்ஃபுல் மீடியம். 5வது வீட்டில் இருந்தாலும் 1, 5, 9 ராகு கேது இருந்தால் அவங்க பவர்ஃபுல் மீடியம் ஆகிடுறாங்க. 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே வரும். 8ஆம் தேதி பிறந்தவங்க பவர்ஃபுல் மீடியமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ 8னா சனியினுடைய அம்சம், அது தானாக வரும். அடுத்தது 4ஆம் தேதி பிறந்தவங்க 4 கற்றுக்கணுமேன்ற மாதிரி வருவாங்க, ஆனால் பாதியில் விட்டுருவாங்க.
5 எல்லாம் வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இறங்கி செய்வாங்க. கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிடும், அவங்களும் இன்னொரு துறைக்கு மாறிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வரைக்கும் செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா விட்டுருவாங்க. 2ஆம் தேதி பிறந்தவங்க 2னா 2 11 பவர்ஃபுல் மீடியம் ஆகிடுவாங்க. அவங்க சில சமயம் மென்டல் ஆகிடுறாங்க, ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அதுலேயே விழுந்து அதுவே கதியாகிடுறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அவங்களுக்கு சொல்லித்தரதே ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லித்தரணும். 2 11 20 29 பார்த்தீங்கன்னா மைண்ட் அளவில் ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாதவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆவி பயிற்சி வந்துன்னா கடைசியில் ஆவி அவங்க உடம்புல வந்து பேசுகிற அளவுக்கு ஆகும். ஆனால் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும், ரொம்ப தீவிரமாக போயிடுவாங்க, எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது. அதனால் 2 வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 1ஆம் தேதி பிறந்தவங்க செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, ரொம்ப தேவைன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. 9 ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப கோபம், டென்ஷன், ஆத்திரம், இவங்கெல்லாம் ஆவி பயிற்சியிலலாம் பொறுமையாக உட்கார முடியாது. ஸோ 6ஆம் தேதி பிறக்கிறவன் ஒரு ஃபேன்சியாக அதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப இன்வால்மெண்ட்லாம் இருக்காது, வரும், பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ இப்படி தான் இந்த 9 நம்பரை பற்றி சொல்லிட்டேன், அது ஈஸியாக புரியறதுக்கு. ராகு கேது 1 5 9 இருந்தால் கண்டிப்பாக ராகு கேது கண்டிப்பாக வரும். 12வது வீட்டில் இருந்தாலும் வரும். மற்றபடி சனி தசை, ராகு தசை, புதன் தசை, இந்த மாதிரி தசை நடக்கிறவங்களுக்கு ஆவி பயிற்சி ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் மேக்ஸிமம் வரும், அதை கண்டினியூ பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் பார்த்துட்டோம், அதே மாதிரி ஒய்ஜா போர்ட் பார்த்துட்டோம். அடுத்து வேறு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது? பிளான் செட்னு ஒன்று சொல்கிறாங்களே. பிளான் செட்டுன்றது ஒரு சின்ன, இப்போது ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஓட்டையில் பேனா வச்சுட்டு அப்படி கை வச்சா அந்த ஓட்டை நவுந்து எழுதுகிற மாதிரி. அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். அது ரொம்ப ஈஸி மெத்தடு ரைட்டிங் தான். அப்புறம் டிரான்ஸ்மீடியன்றது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்தானா உடம்புலேயே வரும், அது 10 நாள்லேயே வர வச்சிடலாம். இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முடிஞ்சவங்க டிரான்ஸ்மீடியம் வந்துடும். இப்போ ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், அந்த இதை அடிக்கிற உடுக்க அடிக்கிற பொழுது ஒரு பொண்ணுக்கு ஆவி வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடும். ஆவியில் பேய் இல்லைன்ட்டு தான் அந்த சைடு தான் உட்காந்துருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் உட்காந்துருந்தாங்க. இந்த சைடில் ஆவி இருக்குது பேய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு. ஸோ ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆமாம், டிஃபென்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மோளெல்லாம் அடித்து ஆவிகளை கூப்பிட்டு பேசுவாங்கள்ல, இல்லை அது பேய் ஓட்டுவாங்கல்ல, அந்த குரூப்பு அந்த சண்டையெல்லாம் அடித்த உடனே இந்த குரூப்லேருந்து ஒரு பொம்பளை ஏந்து வந்து ஆடி மயக்கம் போட்டு விழுந்து, அது ஏன்னே தெரில, அவ்வளோ நேரம் அதுக்கு அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்துட்டு அது ஏன் அந்த வந்துச்சுன்னே தெரில. அது மாதிரி சில மேலதாளங்களுக்கெல்லாம் ஆவிகளை வர வைக்க முடியும், மியூசிக்கில் வர வைக்க முடியும், நறுமண தைலங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆவிகளை வர வைக்க முடியும். சில வாசனைகள் ஆவிகளை வர வைக்க முடியும். வேறு என்னென்னா ஹிப்னாட்டிசம்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது, அதில் கூட டிரான்ஸில் கொண்டு போயிட்டு ஆவிகளை வர வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய பாஷை தெரியாத ஒரு ஆவியோடு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த கம்யூனிகேஷன் எப்படி ஏற்படும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பர்சனோட இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா அந்த ஆவி வந்து ஃப்ரெஞ்சில் தானே பேசும். எனக்கு இப்போ ஃப்ரெஞ்சு தெரியாத போது எப்படி அது நடக்கும்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது தெரியாத மொழின்னா அவங்களாவது உணர்வுகள் தான் வருமே தவிர அவங்க பேனாவில் எழுத மாட்டாங்க. சரி, தூக்கி போட்டுருவாங்க, பேனா வராது. வேறு மொழியில் நம்ம உடம்புல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம மூளை அமைப்பு லாங்குவேஜ் தெரியாது, அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதில் பேசுவாங்க, புரியுதுங்களா? அந்த லாங்குவேஜ் அப்போது ஃப்ளோ வராது. பட் அவங்களால உடம்புல வந்து வேறு மொழிகள்லாம் பேசுனதை நான் பார்த்துருக்கேன். உடம்புல வந்துட்டு சம்மந்தம் இல்லாத மொழியெல்லாம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து 8ஆம் கிளாஸ் கூட தாண்டலை, பட் அவன் உடம்புல வந்த ஆவி ஃப்ரெஞ்சு பேசுது, ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க. அது ஃப்ரெஞ்சு தான்றதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி காமிச்சு. அது ஸோ அது அவனுக்கு ஃப்ரெஞ்சுக்கு சம்மந்தமே கிடையாது.
ஸோ அது மாதிரி சில பேர்லாம் பவர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா உடம்பு உள்ள இதை வந்து நம்ம சோட்டானிக்கரையெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்களே, அதில் 10-20 பேர் பேய் பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்கன்னா அதில் உண்மையிலேயே பேய் பிடிச்சவங்க 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதில் மற்றதெல்லாம் மைண்ட் அப்செட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஒரே தட்டில் வச்சிட முடியாது. உண்மையிலே பேய் பிடிச்சவங்க 1-2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் எல்லாமே. இப்போது இது மாதிரி வந்து அவங்க இந்த ஃப்ரெஞ்சில் பேசுகிறா சொன்னீங்களா, அந்த 8ஆம் கிளாஸ் அந்த ஆவி போனதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரெஞ்செல்லாம் ஒன்றும் வந்துடாது, தெரியாது, அவர் அப்படியே தான் இருப்பார். அவ்வளோ. கைடு ஸ்பிரிட்னா யார்? நான் படிச்சிருக்கேன், ஒரு கைட் ஸ்பிரிட்டோடைய உதவியோடு தான் நம்ம இந்த ஆவி உலகத்துக்குள்ளேயே பிரவேசிக்கணும் அப்படின்னு. அது அவ்வளோ முக்கியமாக? கைட் ஸ்பிரிட்டிங்னு ஒன்றும் கிடையாது. நம்ம கூப்பிடுவது யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துடுவாங்க, அவங்கள கைடாக யூஸ் பண்ணிக்கணும். அவங்க மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக எதிர்காலம் பற்றி எல்லாராலையும் சொல்ல முடியாது, அப்படியே ஆவிகளால் சொல்ல முடியாதுன்னு கிடையாது. சில விஷயங்கள் முடியும். அவங்களுக்கு ஏதாவது இன்ட்யூஷனாக இருக்கும். உயிரோடு இருக்கும்போதே சில பேர் எனக்கு தோணுச்சு அது நடந்துச்சுப்பா அப்படின்வாங்க. இது ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சேன், அது அப்போ இறந்த பிறகு அந்த இன்ட்யூஷன் வேலை செய்யும் இல்லையா. அவங்கெல்லாம் ஆவிகளாக இருக்கிற பட்சத்தில் இன்ட்யூஷனில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது பலிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆவிகளுக்கு எந்த அளவுக்கு லிமிட்டேஷன்ன்றது ஜாதகப்படி சொன்னேன்ல, அவங்களுக்கும் தசா புத்தி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களுடைய லெவலில் அவங்க வந்து முடியும், அவங்கள தூண்டுனா தான் வரும். இப்போ ஒரு பாட்டு பாடுறவிட இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னா நல்லாவே இல்லை உன் வாய்ஸ்னா அவன் அப்படியே 2வது பாட்டெல்லாம் சொதப்பிடுவான். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க, சரியாக வந்துடுச்சு நல்லா இருக்குது அப்படின்னு அடுத்த பாட்டு இன்னும் நல்லா பாடுவான். ஸோ என்கரேஜ்மெண்ட்ன்றது ஆவிகளுக்கும் தேவைப்படும். ஆவிகளையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணால் தான் அவங்க நம்ம செய்வாங்க. நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பொறுப்பை கொடுத்தா அவங்க செய்வாங்க கண்டிப்பாக. அதனால் நம்ம முன்னோர்கள்கிட்ட வேலை வாங்கணும். சும்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்கள எல்லாத்துக்கும் இழுத்துக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இழுத்துக்கணும். ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி நீ கூட வந்து எனக்கு முடிச்சு கொடுப்பான்னு வேண்டணும். அது மாதிரி செய்யறதில்லை நிறைய பேர். கைட் ஸ்பிரிட்ன்றது நம்ம முன்னோர்கள் யார் வேணாலும் நமக்கு கைடிங் ஸ்பிரிட்டாக வந்துடலாம். உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க தான் கைடு. அவங்க மூலமாக அடுத்தடுத்த கான்டாக்டுக்கு நம்ம போக முடியும். கைடிங் ஸ்பிரிட் வந்து நம்மளுடைய ராசிப்படி ஜாதகப்படி நம்ம வீட்டுள்ள யார் இருக்கிறாங்க அவங்க தான் வரப்போகிறாங்க. நீ வெளியில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் யாராவது வந்துடலாம். ஸோ கைட் ஸ்பிரிட்ங்கிறது தேவை தான். ஒருத்தர் இல்லை, யார் உள்ளே வராங்களோ அவங்க தான் கைடு. நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், அந்த ஊருக்கு வந்துட்டோம், ஒரு ரிக்ஷாக்காரனை பார்க்குறோம், ஏப்பா இந்த இடம் ஏற்பட அவன் கைட் பண்ணுவான். ஒரு இளநீர் விற்கிறவங்கிட்ட போவா இந்த அட்ரஸ்ஸு இந்த சைடு போங்கன்னு அவன் கைட் பண்ணுவான். அது மாதிரி யார் முதல்ல மீட் பண்ணுறோமோ அல்லது அடுத்தடுத்து மீட் பண்ணுறோமோ எல்லாமே கைடிங் ஸ்பிரிட் தான். தனியாக ஒரு கைடுன்னு கிடையாது. புரியுதுங்களா? கைடிங்கிறது முதல் ஆவி தொடர்பு கிடைச்சவங்கள நம்ம கைடிங் ஸ்பிரிட்னு கூப்பிட்றோம். ஓகே, நீங்கள் பல முறைகள் சொல்லும் பொழுது உடம்புலையும் இறங்கி பேசும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி நடக்கும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஒரு விதமாக நம்ம ஃபீல் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம இப்படி உக்காந்துருக்குறோம், லேசாக உடம்பு ஆட ஆரம்பிக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் வேகமாக ஆட ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஆடுது. ஸோ நமக்கு ஏதோ ஒன்று உள்ள ஃபீல் ஆகுது. புரியுதுங்களா? இன்னும் நல்லா அப்படியே என்னப்பா ஆடுது அப்படின்னு நினச்சா வேகமாக ஆட ஆரம்பிக்கும். அப்போ சுவாசம் வித்தியாசம் வரும். மெதுவாக இப்போ நம்ம சுவாசத்தை பற்றி திங்க் பண்ணவே இல்லைல்ல. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சுவாசம் தெரியும். அந்த சுவாசம் வரும். நம்ம நார்மலாக அதை பண்ண மாட்டோம், பட் அவங்களுடைய சுவாசம். புரியுதுங்களா? ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அன்கான்ஷியஸ் ஆகலாம், இல்லை ஒரு சைடு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹிப்னாட்டிசம் பண்ணும் பொழுது ஒருத்தரை தூங்க வைப்போம் தெரியுமா? பேசி தூங்க வைப்போம், அறத்துயில் சொல்லுவோம். அந்த அறத்துயிலில் அவனுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நம்ம பேசுறதை கேட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அறத்துயில் அப்படின்றது பாதி ட்ரான்ஸில் இருப்பாங்க. அப்போ இந்த ஆவிகள் வந்து தன்னுடைய நினச்ச விஷயங்களை பேச ஆரம்பிக்கும். ரொம்ப டீட்டெயிலானா மயக்கம் போட்டுருவாங்க. மயக்கம் போட்டுட்டாங்கன்னா அதுதான் வெரி பவர்ஃபுல்.
அவங்க உடம்பு கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துட்டாங்க, இந்த ஆத்மா வெளியே நிற்கும். இவங்க உடம்புல இருக்கிற ஆத்மா வெளியே நின்றுடும், இவங்க உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்கியபை பண்ணிக்குவாங்க. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த கேள்வி பதில் என்னென்னா கேட்குறோமோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவங்களுடைய ஆத்மா உள்ளே வந்த ஆவி வெளில போய் திருப்பி இவங்களுடைய ஒரிஜினல் ஆத்மா உள்ளே வந்துடும். உள்ளே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உள்ளே பந்தம் கட் ஆகலை, மரணத்துக்கு பிறகு தானே அது கட் ஆகும். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக நடக்கிறது எல்லாமே. அது ஒரு இயல்பாக நடந்துடும். அவங்க போயிட்டாங்கன்னா இவங்க வந்து உள்ள அட்டாச் ஆகிடும். வெளியில் என்ன பேசுகிறோன்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, நான் என்னென்னமோ பேசியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸில் எங்கேயாவது கூப்பிடாமலே வந்து ஒரு ஆவி உங்களோட வந்து தொடர்பு கொண்டிருக்கா? நம்ம இப்போ அழைக்கிறோம், அது இருக்கட்டும், கூப்பிடாமலே ஈவன் வித்தவுட் பீயிங் கால்ட் டஸ் அ ஸ்பிரிட் கம் அண்ட் டாக் டு அஸ்? பை ஃபோர்ஸ் கூப்பிடாமையே வரவங்களாம் இருக்காங்க. பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா கூப்பிடாமையே வருவாங்க. இப்போ சில இதிலெல்லாம் பார்க்குறோம்ல, ரவுடி பசங்க சும்மானா வம்பு வெளிப்பாங்க. நம்ம தனியாக உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம். ஏய் என்னடா எழுதுடுறா, அண்ணா வராரு, என்ன மரியாதை இல்லாமல் உட்காந்துங்க, சும்மானா வழிபாடுங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த செயினை பிடுங்கிறது, இதை பிடுங்கிறது, அவங்க பேச்சு கொடுத்தாலே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கூப்பிடாமையும் ஆவிகள் வந்து நம்ம நேரம் சரியில்லைன்னா அந்த மாதிரி தொடர்புகள் வச்சுருந்தா தான் பிரச்சனை. அந்த மாதிரி தவறான ஆளுங்களோடலாம் தொடர்பு வச்சுருந்தா அவங்க கூட இருக்கிற ஸ்பிரிட்டு நம்மளை அட்டாக் பண்ணும். அது நடக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். நம்ம அது கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறதுன்றதை விட நம்ம குடும்பத்தில் நல்ல ஆத்மாக்கள் நம்ம கூட இருந்தால் வெளியிலேருந்து ஏன் இன்னொரு ஸ்பிரிட் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகுது? அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் இறந்தவங்களுடைய தொடர்புலே இருங்க. வெளி ஆத்மாவால் அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. அவங்கவுங்க ஒரு யூனிட்டாக இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ கெட்ட ஆத்மாக்களுடைய என்ட்ரன்ஸ் வராது. ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அது ஏதோ பலவீனமாக ஆகுறாங்கன்னு அர்த்தம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உயிரோடு இருப்பாங்க, தாத்தா பாட்டி உயிரோடு இருப்பாங்க, யாரும் செத்து போகலை. அப்போ இந்த மாதிரி இடத்துல வெளியிலேருந்து ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பார்த்ததுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு முடியாது. முன்னோர்கள் நமக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம். இது எல்லா முன்னோர்களும் நம்ம கூடவே இருந்தால் எல்லா விஷயங்களும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஆவி வந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்மளால் உணர முடியும்? அதோடைய ப்ரெசன்ஸை வந்து நம்மளால் எப்படியாவது உணர முடியுமா? 2-3 விதத்தில் நம்ம அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஃபீலிங். சில எங்கள் மிஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா மூக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. 2-3 தெரு தள்ளி வடை போண்டா போட்டாங்கன்னா அவர் பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. பழைய வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி போட்டால் அது அவங்களுக்கு சென்ஸ் ஆகுது. ஆரம்பத்தில் கிண்டலாக நினச்சா கூட அது வந்து அவங்க மூக்கால் அதை ஃபீல் பண்ணாங்க. எங்கள் மதர் இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில். இவங்க தான் கூட மாடாக இருந்தாங்க. ஒரு நாள் மதரை பற்றி பேசுவோம், அம்மா வந்து ஃபீலிங்னு, என்ன அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எனக்கு வருது அப்படின்றாங்க. அவங்க வந்து அந்த சென்சார் வந்து அந்த இதில் புரியுதுங்களா? புரியுது. அடுத்தது சில பேருக்கு தொடு உணர்வு, அப்படியே யாரோ என்னை தொட்டாமல் இருந்தது, கூஸ் பம்ப் சொல்லுவாங்க. திடீர்னு சிலுத்தா மாதிரி ஆகிடும், திடீர்னு முடியெல்லாம் இழந்துக்கும். ஏன்னாடா நம்ம யாரை பற்றியோ பேசின்னு இருப்போம், டக்குன்னு அந்த ஃபீலிங் வந்துடும். ஒரு டைம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு நாளெல்லாம் உட்காந்துருந்தோம். எங்கள் மாமாவுடைய வகையாரில் ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவன் மாமாவை பற்றி ஏதோ சொல்கிறான், பேசுகிறான், உங்கள் மாமா அப்படி, இந்த மாமா அப்படி. டக்குன்னு மாமா சுருட்டு பிடிப்பார், அந்த ஸ்மெல்லு அந்த ரூம் ஃபுல்லாக. அவர் கேரளாவில் இருக்கிறார், பேசுகிறோட வந்துட்டார் பாருங்க. அது கூட அவங்க மாமிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம், டக்குன்னு அந்த சுருட்டு ஸ்மெல்லு அது விதமாக தெரியும், அது டிஃப்ரெண்ட். அந்த ரூம் உள்ள அப்படி வருது. அப்போ யாரை பற்றி பேசினாலும் தெரியுது. அதான் இறந்தவங்கள பற்றி தப்பாகவே பேசக்கூடாது. தப்பாக பேசினா என்ன ஆகும், வேறு மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நேரில் பேசாத ஆள் நேரில் மரியாதை கொடுத்துட்டு இறந்த பிறகு தப்பாக பேசினா என்ன இருக்கும்ல? அப்படி அந்த பையன் தப்பாக பேசினான்.
ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போகிறேன், அவன் பேசுகிறான் டக்குன்னு வந்துடுச்சு. சரி, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல்லு. காது கேட்கும் சில பேருக்கு, யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க, விட்டு விட்டு கேட்குது. ஆனால் அது மாதிரி டாக்டர் அதுக்கு வேறு ஏதோ பேர் தராங்க. ஆனால் உண்மையிலேயே வார்த்தைகளாக கேட்டு டென்ஷன் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. பேசுகிறாங்க, நல்லா கேட்குதுங்க, சவுண்டு இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது தெளிவாக உச்சரிப்பு கேட்குதுன்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு மனநிலை பாதிப்பு, ஹாலுசினேஷன், அது அப்படிலாம் சொல்கிறது ஒரு பேர் வச்சுட்டாங்களே தவிர, பட் அது இன்னும் டிஃபைன் பண்ணி உள்ளே போகல. ஆனால் அந்த மாதிரி கஸ்டமராக வருவாங்க சில பேர், காது பேசிட்டே இருக்கும், அப்படியே தூக்கமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும், தப்பாக பேசுகிறது, திட்டுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அது ஒன்று காதில் கேட்குறது. மூக்கு சில பேருக்கு தான் கண்ணில் தெரியும், ரொம்ப டிஸ்டன்ஸாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு டக்குன்னு அந்த ஃபீல் வரும். அந்த கண் வந்து சில சமயம் எப்படின்னா, இப்போ நான் உங்களை பார்க்கணும், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி தான் நான் பழகிட்டேன். நம்ம பார்வை நேராக ஒரு பொருள் மேலே தான் போகுது. இந்த பொருளுக்கும் கண்ணுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குல்ல, அதை பார்க்க முயற்சி பண்ணுங்களேன். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த ஸ்பேஸை சொல்கிறீங்க நீங்கள். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்களை என் பார்வை நேராக உங்கள் மேலே வந்துடுச்சு, இந்த இடையில் கேப் இருக்குல்ல, ஒன்றுமே இல்லாமல் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்த பார்க்கணும். அது புரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, புரியுதில்ல உங்களுக்கு? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களெல்லாம் ஆவிகளை பார்க்க முடியும். ஓஹோ, இடையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ணை ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறது. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பார்க்கறத விட்டுட்டு இடையில் இருக்கிற இந்த கேப்பை பாருங்கள். இதுதான் ப்ராக்டிஸ். அப்போது அந்த ப்ராக்டிஸில் நம்ம கண்ணில் விதவிதமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆளை பார்க்க பழகிட்டோம், கண் பார்வை நேராக அங்கே போய் ரீச் ஆகிடுச்சு. இடையில் இருக்கிற கேப்பு, வானத்தை பாருங்கள், நிலாவை பாருங்கள், கண் பார்வை நிலாவுக்கு போகுது, அந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, நமக்கும் நிலாவுக்கும் இருக்கிற கேப்பு, அந்த அந்த ஸ்பேஸை பாருங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆவிகளை கண்ணால் பார்க்க முடியும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் அது. கண்ணால் பார்க்க முடியும்னா அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்குமா? உருவம்னா அந்த எப்படி இருந்தாங்களோ அந்த ஷேப். ஓஹோ, கால் இருக்காது அப்படிலாம் கிடையாது, அந்த ஷேப் அப்படியே அவுட்லைன். அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு, அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு தீப ஒளியாக ஃபீல் பண்ணாங்க. தீபத்துக்கான ஒரு எப்படி இருக்கும் ஒரு தீபம், அந்த மாதிரி தான் கரெக்டான ஒரு ஃபீல். உருவன்றது இந்த இப்படி வரும், ஒரு வெளிச்சம், ஒரு தீபத்தின் ஒளி எப்படி பார்க்குறோமோ, ஃபுல் பாடி தெரியாது. ஆனால் நம்மளோட இமேஜினேஷன் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில சமயம் தீபமே அது உள்ள அவங்க இருக்காங்கன்ற மாதிரி. இப்போ நெருப்பு விதவிதமாக எரியும் போது அதில் லக்ஷ்மி உருவம் தெரியும், விநாயகர் மாதிரி தெரியும். ஆமாம், ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், நம்மளுடைய இமேஜினேஷன். ஆனால் இவர்கள் எல்லாமே ஒரு தீப ஒளி மாதிரி தெரிவாங்க. உருவம்ன்றது ஃபுல் கம்ப்ளீட் அந்த அவுட்லைன்லாம் கிடையாது. ஒரு ஆத்மா, ஒரு தீபம், ஒரு ஒளி, அப்படி தான். அது நாயாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, இறந்தால் அப்படி தான் இருக்கும். ஷேப் வந்து முழு வடிவமாக இருக்காது. வேணால் ஒரு ஹார்ட் ஷேப்புன்னு கூட வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கலாம். அதுதான் ஒளியாக தெரிவார்கள் அப்படின்றது தான். அந்த ஒளிக்கு பவர்ஃபுல்லான ஒளி கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது சில சமயம், கரெக்ட் தானே? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியுதா? ஒளியற்ற நிலைமையை கூட, ஒளியற்ற நிலைமையிலேருந்து மிக பிரகாசமான ஒளியை பார்க்கவே முடியாது, திரும்பிடும் கண். ஆவிகள் அந்த லேயருக்குள்ளே தான் இருக்காங்க. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் நம்ம மைண்டு.